யாருக்குமே எந்த குறையும் வைக்கல. வந்திருக்க எல்லாருக்குமே அதை செஞ்சார். கடந்த மாதம் இந்த சேரெல்லாம் யார் தொடச்சிருப்பான்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் எப்போதும் வந்துருவார். முதல்ல 2 மாதத்துக்கு முன்னால சொன்னார், பிரதர் வேலைக்காக ஜோம் பண்ண சொன்னார். வாய் மூலம் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் இந்தியா அட்டன் பண்றேன், எனக்கு வேலையே ஒன்றும் செட் ஆக மாட்டேங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு போன் பண்ணுங்க சொல்றேன், ஜோம் பண்ணுவோம், கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு, நிச்சயமா உங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். பாருங்க, இப்போ அந்த சேர் போடும்போது கேட்டேன், அவர் தான் தொடச்சி இந்த சேர்லாம் நீட்டா வச்சிருந்தாரு. சொன்னார், நான் திங்கட்கிழமை வேலையில ஜாயின் பண்ண போறேன். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு பெரிய அற்புதம். அந்த இடத்துல அவர் சின்ன அந்த வேலை அவர் வேலை தான் செய்வார். இது கர்த்தருக்கு பிரியமான ஒரு வேலை. அவர் இந்த ஆலயத்துல தொடச்சி இந்த சேர்லாம் நீட்டா பாருங்க. ஓரிஞ்சு நான் கூட நானும் சகோதரன் கூட சும்மா சேரை எடுத்து போனோம். சகோதரர் ஒரு துண்டை எடுத்து அழகா நீட்டா எல்லா சேரையும் அழகா தொடச்சி வச்சார். எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, கடந்த மாதத்துல ஜோம் பண்ணிட்டு போனோம், இந்த மாதிரி நான் நினைச்ச ஆண்டவர் இந்த மாதிரி என்ன ஒவ்வொரு மாதம் நல்லா தொடச்சிட்டு போறாரு, இவருக்கு ஒரு வேலை கொடுக்க கூடாதான். கர்த்தருடைய வேலை செய்யும் போது அவருடைய வேலையை அவர் தருவார். அவர் சொல்றாரு, நீ என்னிடத்தில் திரும்பும் போது நான் உன்னிடத்தில் திரும்புவேன். எப்படி நடந்து பாருங்க. அவர் சகோதரர் அவருடைய ஆலயத்துக்கு நேராக அவர் திரும்பி சில காரியங்களை செஞ்சாரு. ஆனா கர்த்தர் அவருடைய காரியத்தை அவர் திரும்பி அவருக்கு செஞ்சார். ஒரு வேலை செய்யும் போது திரும்ப ஆண்டவர் நமக்கு ரெட்ட தனியா தரக்கூடியவர். இது நடந்த ஒண்ணு பாருங்க, எவ்வளவு பெரிய சாட்சி. ஆனாலும் அவர் வெட்கப்படுறார் வர்றது, அவ்வளவுதான். ஆனா நல்ல ஒரு மனுஷன் தான். ஆனா அந்த இடத்துல உட்கார கொஞ்சம் வெட்கப்படுறார், கூச்சம் சாவங்கள மனுஷன் போல. கேட்டேன், ஏன் பிரதர் வரல? இல்லை பிரதர் இருங்க. ஆனா மற்ற காரியம்லாம் அழகா செஞ்சிருவார். எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷம். பாருங்க, அவரே ஆண்டவர் நேசிக்கிறார். ஒரு வார் ஜோம் பண்ண சொன்னாரு, அவருக்காக உட்கார்ந்து இருந்தார் முழங்கால் போட்டு. கடந்த மாதத்துல ஒரு ஜோம் பண்ணிட்டு போனோம். பாருங்க, இந்த மாதத்துல கேட்டேன், என்ன பிரதர் என்னாச்சு அப்படின்னு. இல்லை எல்லாம் சக்சஸ் ஆகிட்டு பிரதர், திங்கட்கிழமை நான் டியூட்டி ஜாயின் பண்ண போறேன். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. ஆனா இந்த இடத்துல வர்ற யாரையும் ஆண்டவரை வெறுமையா விடமாட்டார். அதான் உண்மை. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் யாரையும் அவர் கைவிடுவதில்லை. ஏன்னா அவர் பக்கமாய் நம்ம மனம் திரும்பி அவர் பக்கமாய் வரும்போது அவர் நம்ம பக்கமா வரும். இன்னைக்கு ஒரு மனுஷத்த அவர் பாட்டு போறாரு, உதவி செய்ய முடியும். ஆனா நம்ம கேட்காதான் உதவி செய்வாங்க. ஆனா கேட்காம உதவி செய்கிற தேவன் ஒருவர் நம்ம பக்கம் திரும்பிட்டார். அவனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மனத்தாண்மை உள்ள ஒரு தெய்வம். எப்படியாவது அவனுக்கு செய்யணும். என் பிள்ளை கஷ்டப்படுறான். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை பார்த்து அவன் சொன்னாதான் தெரியும் அப்படி இல்லை, தகப்பனுக்கு தெரியும் என் பிள்ளை நல்லா படிக்க வைக்கணும், இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தகப்பனுக்கு தெரியும். இந்த உலகத்தில் இருக்கிற அந்த தகப்பனுக்கு அப்படின்னு தெரிஞ்சா நம்மளை உண்டாக்கின சிருஷ்டித்த தேவன் எப்படிப்பட்டவர். அல்லேலூயா. அதனால நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு மேலான ஒரு காரியத்தையும் தேவன் செய்ய முடியும். அடுத்த லெவல், இன்னைக்கு திருமண வயது உடையவர்கள் இருக்கிறான், அந்த ஏற்ற காரியத்தை தேவன் என்ன செய்கிறார், வாக்கியம் கொண்டார். இது எழுதி வைத்த எத்தனையோ பேருக்கு ஜபங்கள்ல ஏறெடுத்திருக்கிறோம், அதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. ஒரு முறை திருச்சியில ஒருத்தர் இருந்தாங்க, ஒரு போலீஸ் ஆபீசர். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பையனுக்கு நிறைய வரன் பார்த்தேன், ஒண்ணுமே எனக்கு அமையலை அப்படின்னாரு. நீங்க சொன்ன எனக்கு ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வாங்க அப்படின்னு திருச்சியில ட்ரெயின் போட்டு அவர் புக் பண்ணி அவரே வந்துட்டார். ஒரு நாள் இங்க தங்கினார். மகன் இங்க வேலை பார்க்கிறாரு. வேலை பார்க்குற இடத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தங்கியிருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில அவர் பங்கு பெற்று போனார். போன ஒரே வாரத்துல திருச்சி பக்கம் கல்லணை அப்படிங்கிற இடத்துல பொண்ணு அமைஞ்சது. என்னைய கூப்பிட்டுருந்தாங்க. அந்த திருமண நிகழ்ச்சி குடும்பமாக போய் கலந்துக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம். அடுத்த குழந்தை பாக்கியத்துக்காக ஜோம் பண்ணது. நாங்கள் ஒரு நாள் சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறோம், டைம் கிடைக்கல அவங்களுக்கு, அவ்வளோதான். அது சொல்லியிருக்க பிரதர் அப்படின்னா பாருங்க. அதனால நம்ம என்ன காரியத்தை நோக்கி நம்ம அவரை நோக்கி வருகிறோமோ அந்த காரியத்தெல்லாம் தேவன் சக்சஸ் ஆகும். நேற்றைய தினத்திலையும் கூட நான் இந்த இடத்துல நைட்டு ஜோம் பண்ணிட்டு படுத்துருந்தேன். நிறைய பேர் வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் நான் ஜோம் பண்ணேன், ஆண்டவரே என்ன செய்வதுன்னு சொல்லி நான் ஜபிக்கும் போது அதிகாலையில ஏசப்பா என் பக்கத்துல நின்ன மாதிரி நான் உணர்ந்தேன். அவருடைய முகத்தை பார்க்கல, அவருடைய இந்த இப்படியா இந்த
பகுதியில் அப்படி நிற்கிறார், நான் படுத்திருக்கிறேன். என்னை பக்கம் அருகில் அவர் நின்னதை நேற்று நான் அது இன்னைக்கு அதிகாலையில் ஜெபம் முடிச்சுட்டு படுத்திருக்கும் போது நான் மனவேதனையோடு படுத்திருந்தேன். என்கிட்ட அப்படியே நின்றுட்டு அப்படியே ஒரு செகண்ட் அவ்வளோதான் மறைஞ்சிட்டேன். பாருங்க, இந்த இடத்துல அவ்வளோ ஒரு அபிஷேகத்தை தேவன் வைத்திருக்கிறார். கண்ணீரோடு நான் ஜெபிச்சுட்டு படுத்திருந்தேன். என்ன ஆண்டவரே செய்வது, ஜனங்கள்லாம் வரலையே, எவ்வளோ பேர் வருவாங்க, நாளைக்கு இந்த நைட்டு தினத்தில் எப்படி ஆராதனை நடத்துவது, இயற்கை சூழ்நிலைகள் எங்களுக்கு சாதகமாக இருக்கணும். கடந்த முறை மழை பெஞ்சது, ஆனாலும் ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்தீங்க. இந்த முறை எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நாங்கள் ஜெபிச்சுட்டு படுத்தோம். பாருங்க, ஆண்டவர் அற்புதமா செஞ்ச ஒரு காரியம். அவரே இந்த இடத்துல வந்துட்டார். நிச்சயமாய் நீங்க என்னென்ன பிரச்சனையோடு வந்திருந்தாலும் இந்த பிரச்சனை அடுத்த மாதத்துல நீங்க அல்லேலூயா. நிச்சயமா நீங்க என்னென்ன பிரச்சனையோடு வந்தீங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் தேவன் மாற்றுவார். நம்பிக்கை இருந்தா நிச்சயமா செய்யும். குளத்தூர் பகுதிக்கு ரொம்ப நாள் ஆச்சு, கடந்த 3-4 வருஷம் ஆச்சு. நான் எதிர்பார்த்த ஒரு வீட்டுக்கு நான் போனேன், அந்த வீட்டில் ஆள் இல்லை. ஆனால் எதிர்பாராத புதிய நபர்களை சந்தித்து ஜெபம் பண்ண எனக்கு ஆண்டவர் கிருபை வச்சிருக்கேன். நிறைய காரியங்களை தேவன் சொல்லியிருக்கிறார். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதான் தேவன் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை செய்கிறது. இன்னைக்கு எதிர்பாராமல் சிலர் வந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் இறந்து போகும்போது மன திருப்தியோடு செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து பாருங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் பாருங்க, பிடித்த மாவு பிடிக்காத மாவோடு சேர்த்தா விஷயம் எல்லாத்தையும். அது மாதிரிதான் மனுஷனுடைய பாவ காரியங்கள் இருக்குன்னு வைக்க, ஒரு பரிசுத்தமா வாழ்கிற ஒரு இடத்துல அவனை கொண்டு வச்சா இருக்கிற பரிசுத்தையும் கெடுக்கும். அல்லேலூயா. அதனால அந்த மாதிரி பாவ காரியங்களில இருந்து நம்ம தப்பிக்கணும். யோசேப்பை பாருங்க, அந்த அதிகாரியுடைய மனைவியினுடைய பாவ காரியங்களுக்கு விட்டு விலகி ஓடினான். அதுல அவன் உடன்பாடு இல்லை. அந்த இடத்தை விட்டு அவன் நினைச்சுதான் ஓடி வந்தான். ஆனாலும் அவன் மேல வீண் பழியை போட்டு சிறைச்சாலையில் அடைச்சாங்க. ஆனாலும் கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால கர்த்தர் என்ன செஞ்சாரு, அவனை உயர்த்தினார். நம்மளும் அப்படிதான் ஆண்டவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அதே இதுல 5ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்து 5ல் 21வது வசனம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரர்கள் என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். பாருங்க, யாரெல்லாம் அந்த ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துல பங்கு பெற முடியாதான், இந்த பாவ காரியங்கள் கிரியைகள் அதுல வசனத்துல போட்டிருக்கு, நீங்க படிச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி பாவ காரியங்களோடு இருக்கிற மனிதர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பங்கடைய முடியாது. அந்த காரியத்தை விட்டு விலக வேண்டும். அந்த பாவ காரியங்களை விட்டு நம்ம என்ன அந்த காரியத்தில் இருக்கிறவர்கள் விலகி தேவனை நோக்கி வந்தால் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுப்பார். சுதந்திரமா இன்னைக்கு பூமியில வாழும்போது நல்ல அவங்களுக்கு பெரிய சொத்து இருக்கலாம், சுகம் இருக்கலாம், எல்லாம் அந்த பூமியில வாழும்போது அவங்க எல்லாம் இருக்கலாம். ஆனா இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது என்று ஆண்டவர் சொல்றார். இதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சிரும். ஆனா பரலோக இந்த ஆத்மா உலகத்தை நீங்க என்னதான் ஆதாயம் படுத்தினாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம்? நம்ம ஆத்மாவை நஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தா என்ன லாபம் சொல்லுங்க? ஒரு லாபமும் கிடையாது. இந்த உலகத்துல பொருள் இருக்கலாம், பொண்ணு இருக்கலாம், நிலங்கள் இருக்கலாம், பெரிய கார், மாளிகை, பிசினஸ் எல்லாம் இருக்கலாம். ஆனா அந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் யாருக்கு லாபம்? இன்னைக்கு மரித்தா நம்ம எங்க போவோம்? அந்த நிச்சயம் இருக்கிறதா? நீதிமான பிசாசு தொட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அவனுக்கு தெரியும், மரிச்சா பரலோகம் போயிடுவான். எப்படியாவது பாவ காரியங்களை கொண்டு வந்து பாவத்துல உள்ள தட்டி மனிதனை மறிக்க வைக்கிறது தான் இந்த பிசாசினுடைய வேலை. இந்த பாவ காரியத்தை விட்டு நம்ம வழி விலகி வந்துட்டோம்னா நம்மளை பிசாசை நினைச்ச முடியாது, தொட முடியும். அவனுக்கு தொட அதிகாரம் கிடையாது, ஓடிடுவான். எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்ப்பான். முயற்சி பண்ணி பார்த்தாலும் அவனால என்ன செய்ய முடியாது, நம்மளை தொட முடியாது. என்ன ஒரு முறை அப்படித்தான் திருச்சியில இருந்து காஞ்சிபுரம் போகணும். நான் மதுரை, நான் எப்போதும் பஸ்ஸில் வரும்போது
மதுரையை வந்து அப்படி மதுரையிலேருந்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்ஸை தான் ஏறி இறங்கி வருவேன். ஏன்னா தொடர்ந்து பஸ்ஸில் பிரயாணம் பண்ண என்னால் உடல் ஒத்துக்கிடாது. அதுக்காக அப்படி ஏறி இறங்கி வரும்போது திருச்சியிலேருந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் வரும்போது திடீர்னு டிரைவர் கண் அசந்துட்டான். சைடு பேரிகேட்லாம் தட்டிட்டு வேகமாக போது, உள்ளே இருக்கிறவங்கெல்லாம் கத்துறோம். ராத்திரி 2 மணி இருக்கு. கிட்டத்தட்ட திருச்சி டோல்கேட்டை தாண்டி போயிட்டு இருக்கு வண்டி. கொஞ்சம் தூரம் போனோம் காட்டுக்குள்ள சரிக்கட்டி ஓடுது, எல்லாரும் கத்துறாங்க. டிரைவர் என்ன செஞ்சாலும் தெரியல, திடீர்னு அவன் முடிச்சு பார்க்கும்போது அவன் அடிச்சா வேகமாக பிரேக் அடிச்சானு தெரியல, வேகமாக போய் ஒரு பள்ளத்தில் அப்படி சரிஞ்சிட்டு என் பின்னால இருந்தவங்க முன்னால இருந்தவங்க எனக்கு தாண்டி போய் கீழே விடுறாங்க. ஆண்டவர் கிருபையினால பிடிச்சிக்கிட்டு. ஆனால் அந்த வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணும் போது அந்த ஆவி சொல்லுச்சு, ஏன்ட நான் அங்கே உன்னை தள்ள நினைச்சு நீ எப்படி தப்பிச்சு வந்த? நடந்த உண்மை. எல்லாருக்கும் நாடியில வெட்டு, மண்டையில அடி, ஒருத்தன் கால்லாம் ரத்த கோடையா வெளியே வரான். கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த லாரி டிரைவர்கள் வந்து இந்த பசு விழுந்த உடனே கண்ணாடியை உடைச்சு ஒவ்வொருத்தரையா வெளியே எடுத்தான். என்னையும் அப்படிதான் தூக்குனாங்க வெளியே. பாருங்க, அவனால அவ்வளவுதான் செய்ய முடியும். என்னை ஒருத்தனை தட்ட நினைச்சவன் எனக்கு ஒருத்தன் சேதம் இல்லை. கர்த்தர் பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதமா என்னை காப்பாற்றினார். நம்மளோட ஆண்டவர் அவரோடு இருக்கும்போது எந்த விபத்துக்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவர். அந்த மாதிரி காரியங்கள், பாவ காரியத்தை விட்டு விலகி நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு துணையா நிற்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் பக்கம் அவர் நின்றார். ஆனா முறுமுறுத்தாங்க. ஆனாலும் அவருடைய சொந்த சனமாச்சே அவர் இடைச்செயல விட்டு கொடுத்தார். நீதிமான் சில நேரங்கள்ல விழக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். 7 முறை விழுந்தாலும் திரும்ப என்ன செய்ய முடியும்? எழுந்திருக்க முடியும். அந்த நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். கர்த்தர் நம்மளை பாதுகாக்க முடியும். அடுத்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 5வது வசனம். இன்னைக்கு அந்த வண்டி போய் ட்ராப் பண்ணுவோம். இல்லை நான் ட்ராப் பண்ணுறேன். ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். கிண்டியில் நான் விட்டுட்டு வரேன். பாருங்க, விக்கிர ஆராதனை என்ற பொருளாசை இன்னைக்கு உலகத்தினுடைய பொருள் மேல ரொம்ப ஆசை. அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும், பிள்ளைக்கு அதை உண்டாக்கணும், பெரிய பிசினஸ் ரெடி பண்ணணும், இல்லைன்னா மற்றவங்களை காட்டிலும் நம்ம ஒரு மேன்மையான இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழணும்னு சொல்லி யாராவது ஆசைப்படுறாங்க இல்லையா? பிள்ளைகளுக்கு முதல்ல தேவனுடைய வார்த்தையை குறித்து பேசணும், அவருடைய வார்த்தைக்குள்ள வளரணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் நமக்கு சொல்லுது. பிள்ளைகளை சின்ன வயசுல எங்க பாட்டி நாங்கள் படுத்திருக்கும் போது ராத்திரி 91வது சங்கீதத்தை குறித்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. பயப்படாம இருக்கணும் பிள்ளைகள் நைட் இல்லையா? அந்த 91வது சங்கீதத்தை அப்படியே மனப்பாடமா ஒப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கேட்டுக்கிட்டே அப்படியே தூங்கி ராத்திரி 12 மணிக்கு. ஏன்னா பிள்ளைகளை பார்த்தா பயப்படாது தூங்குறதுக்கு அந்த வசனத்தை சொல்லி பாட்டா பாடி என்ன செய்வாங்க? தூங்க வைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செல்லை கையில் கொடுத்து பிள்ளைகள் பார்த்துட்டு இருக்கணும். பரவாயில்ல, செல்லு எங்கெல்லாம் இருக்கு தெரியுமா? நான் ஒரு சர்ச்சில் செய்தி கொடுக்க போயிருந்தேன். இன்னைக்கும் கூட ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். பிள்ளைகளை விளையாடு ஜாமம் கொடுத்து விளையாடணும்னு வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. இன்னைக்கு அந்த அளவு பக்தி மோசமாயிடுச்சு. அந்த நாட்கள்ல சின்ன பிள்ளைகள்லாம் தாய் தாப்பான் அடிச்சு ஓடிச்சு ஒழுங்கா உட்காரும். இப்போ செல்லை கொடுத்து செல்லை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் என்னத்தையோ வாய் வெளியில கத்திட்டு கிடக்கணும். நமக்கு என்ன, நம்ம அவங்களும் சரியா கேட்கறது, அந்த பிள்ளைகளை என்ன விளையாடுதோ அதை பார்த்து ரசித்துக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு சண்டே கிளாஸ்ன்னு ஒன்று இருக்கு, அங்கே அனுப்ப மாட்டாங்க. இதுதான் உலகம் இன்னைக்கு நடக்குது. தேவனுடைய பிள்ளைகளுடைய நிலைமை மிக பரிதாபமான ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு காணப்படுது. பெரிய சர்ச்சையா இருந்தாலும் சரி, சின்ன சர்ச்சையா இருந்தாலும் சரி, இந்த செல்லு உலகத்துல இன்னைக்கு பாருங்க, பிள்ளைகள் வெளியே அந்த நாட்கள் அந்த சின்ன பிள்ளைகள கபடி விளையாடுவாங்க. வாலிப பிள்ளைகளானாலும் சரி, பையனானாலும் சரி, வெளியில சாயங்காலம் ஆனால் 6 மணிக்கு போனவங்க ஒரு 8 மணிக்கு விளையாண்டுட்டு கலப்பா வீட்டில் என்ன செய்வாங்க? சாப்பிட்டு அதுக்கு பிறகுதான் படிச்சுட்டு தூங்குவாங்க. இன்னைக்கு அந்த காலம்லாம் மறைஞ்சிட்டு எப்போ பார்த்தாலும் செல்லை கையில் 24 மணி நேரம் செல்லை வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கிறான். அப்போ அவங்க எப்படி உடல் பலன் பெறும்? நினைச்சு பாருங்க. எப்படி உடல் பலன் பெறும்? எப்படி பக்தி அவங்களுக்குள்ள வரும்? ஒண்ணுமே வராது. இன்னைக்கு அப்படிதான் பிள்ளைகள் இருக்காங்க. என்ன, அன்னைக்கு நிலவை பார்த்து சோறு ஊட்டின காலம் வேற. இன்னைக்கு செல்லு இருந்தா தான் பிள்ளைகளே சாப்பிடுவோம். எவ்வளவு பரிதாபமான நிலைமை பாருங்க. ஒரு வீட்டுக்கு என்ன செல்ல பிடுங்கினாலும் ஒரே அழுகு. ஏன் செல்லு இல்லாம என் பிள்ளை சாப்பிடாது. அப்போ செல்லுக்குள்ள கதிரையும் உள்ள சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நோய்தான் இல்லையா?
அந்த செல்லுடைய கதிர்வீச்சுகள் வாய் வழியா உள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? கண்ணுக்குள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? சீக்கிரம் கண்ணு கெட்டுப்போம். சீக்கிரம் கண்ணாடி இன்னைக்கு பாருங்க, 15 வயசு பிள்ளை கூட கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலை. காரணம் செல்லு. இன்னைக்கு அந்த அளவுக்கு பிசாசு கொண்டு வந்துட்டான் புதிய கருவியை. அதுக்கெல்லாம் ஒரு வசனம் இருக்கு, சன்னல் வழியா உள்ள வருமா. அது எப்படி? நெட்டு வழியா உள்ள வரும். அந்த பாவக்காரிகள் உள்ள வந்து நம்மளை என்ன செய்யுது? பிள்ளைகளை கெடுத்து. இன்னைக்கு அதான் நடக்குது. அந்த காரியத்தை எல்லாம் விட்டு வழி விலகி தேவனை நோக்கி இருந்தால் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த மாதிரி பாவ காரியங்கள்லாம் இன்னைக்கு இந்த உலகத்துல அன்னைக்கு அது தெரியாம இருந்தது. இன்னைக்கு ஈஸியாக அந்த நாட்கள் திரைப்படம், அதாவது திரையரங்குக்கு போய் தான் பார்க்கணும். இன்னைக்கு அப்படி இல்லை, வீட்டில இருந்தே எல்லாம் பார்த்துக்கலாம். வெளியே போன அவசியம் இல்லை, விளையாட்டுனாலும் வீட்டில இருந்தே விளையாண்டுதான். அந்த மாதிரி இன்னைக்கு பாவ காரியம் ஈஸியாக கிடைக்கிறது. இல்லைன்னா ஓடி ஒரு இடத்துக்கு போகணும், அப்போ கண்டிப்பாங்க இதெல்லாம் போகக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு பக்தி உள்ள தாய் தப்புனார் சத்தம் போடுவாங்க. இன்னைக்கு என்ன ரூம் அடைச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கே தெரியாது. அந்த லெவலுக்கு இன்னைக்கு போயிட்டு பாவம் ஈஸியாக பிசாசு தந்திரமாக கொண்டு வந்துட்டான். இதுல இருந்து நம்ம விலகி நம்மளை பாதுகாக்கிறது தான் நமக்கு முக்கியம். இன்னைக்கு இது கடைசி காலமா இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அந்த லோத்தின் காலத்தில் நடந்தது போல, இன்னைக்கு நோவா காலத்தில் நடந்தது போல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. யுத்தங்களை நாம கேள்விப்படுறோம். கண்டங்கள்லாம் விழுந்து நிறைய, ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு என்ன செய்யுது? யுத்தம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு நாட்டை சின்ன நாடா இருந்தா பெரிய நாடு என்ன செய்யணும்? அடிச்சு பிடிக்கலாம்னு நினைக்கிறோம். இன்னைக்கு எளியவன் நல்ல பணக்காரன் என்ன செய்யலாம், ஏழை எளிய மக்களை அடிச்சு பிடிக்கிற மாதிரி சின்ன நாடை பெரிய நாடு என்ன செய்ய அடிச்சு எல்லாத்தையும் வம்சம் பண்ணி அவனை பிடுங்கி அவனை அடிபணியை பார்க்குறேன். இன்னைக்கு உலகம் அப்படிதான் நடக்குது. கடைசி காலம் அப்படிதான் இருக்கும். அன்பு இருக்காது, அங்கே இறக்கத்தை பார்க்க முடியாது. ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டுறான் குத்துறான், ரத்த வெறி பிடிச்ச காரியமாய் நடக்கும். எங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தில் கூட அப்படி ஒரு கொலை நடந்தது. சின்ன ஒரு வாய் தகராறு, அதுக்காக வெட்டுறான் பாரு. இன்னைக்கு அப்படித்தான், யாரும் வார்த்தையை கேட்பதற்கு இன்னைக்கு இல்லை. அந்த அளவுக்கு போயிட்டு பாவம் மூர்க்கத்தனமாகி விட்டது. அந்த காயினுடைய ஆவிகள், இந்த காயின் கொலை வெறி ஆவி இருக்கு பாருங்க. இன்னைக்கு உலகத்துல எங்க பார்த்தாலும் அது நடமாடும். அந்த வெறி பிடிச்ச ஆவி, அந்த வெறி பிடிச்ச ஆவி மனிதனுக்குள்ள இறங்கி இந்த மனிதனை கொலை வெறி பிடிச்சு அலைகிறது, பாவ வெறி. இன்னைக்கு அதுல இருந்து மனிதர்கள் விடுபட வேண்டும். அந்த மாதிரி காரியத்துல இருந்து கொஞ்சம் நம்ம சிந்திச்சா அதுல இருந்து வெளியே வந்துடலாம். அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். வெளிப்படுத்தினர் 16ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊட்டினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து 1008 சொல்லிய திரு சத்தம் பிறந்தது. பாருங்க, இன்னைக்கு அந்த பரலோக ராஜ்யத்தில் இருந்து நமக்கு வரக்கூடிய உத்தரவுகள் ஆயிற்று. இன்னைக்கு நிறைய காரியங்கள் உலகத்துல தீர்மான நியாய தீர்ப்பு நடந்துகிட்டு, பூமி அதிர்ச்சிகளை பார்க்கிறோம், யுத்தங்களை கேள்விப்படுறோம். இதெல்லாம் எங்கிருந்து வருது? பரலோகத்திலிருந்து சில காரியங்கள் நடப்பிப்பதற்கு தேவ தூதர்களை இன்னைக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அதான் நடக்குது உலகத்துல. எங்க இருக்க யுத்தங்கள் நடக்கிறது, அங்க பரலோக உத்தரவு இல்லாம இன்னைக்கு பூமியில எதுவுமே நடப்பதில்லை. இது கடைசி காலம் இப்படிதான் நடக்கும் என்பதற்கான அடையாளங்களை அந்த கலசத்தில் இருந்து ஊற்றுகிற அந்த நீரானது பூமியில படும் பொழுது என்னென்ன நடக்க வேண்டுமோ அதெல்லாம் நடந்து ஏறிக்கொண்டு இருக்கிறது. இது கடைசி காலம் அப்படிதான் இருக்கும். இந்த பாவ காரியத்திலிருந்து நம்மை விடுபட நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். யோவான் 2:15. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. பாருங்க, உலகத்தில் உள்ளவைகள் மேல் அன்பு கூறாதீங்க. இந்த உலகத்தின் மேல் என்னெல்லாம் அன்பு கூறாங்க? இன்னைக்கு உலகத்துல மற்றவங்க எப்படி செய்யறாங்களோ அதே மாதிரி நம்மளும் செய்யணும். கடனை உடனே வாங்கியாவது நம்ம என்ன செஞ்சிடணும்? வாங்கிடணும். கடைசியில் என்ன ஆகும்? அவங்க வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு இருக்கிற பணத்தை வச்சு வாங்கியிருக்காங்க.
நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு அது போதும், ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா அதையும் மீறி வாங்கும்போது கடனாளியாகி கடைசியில கடன்காரனை கண்டா ஓடி ஒழிக்க வேண்டிய சூழ்நிலை. இதனாலதான் உலகத்தின் மேல அன்பு வைக்காதீங்க, கர்த்தர் மேல அன்பு வச்சா ஆண்டவர் என்னென்ன காலத்துக்கு என்ன தேவைகளோ அதை அவர் என்ன செய்வார், சந்திப்பார். நமக்கு ஒரு தேவை, என்ன தேவை? ஒரு நல்ல வீடு, குடியிருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு தேவன் தருவார். அதே மாதிரி நம்ம வாழ்வாதாரத்திற்கு ஒரு நல்ல வேலை தருவார். நல்ல ஒரு வாகனம் நமக்கு தேவைன்னா அதை ஆண்டவர் தருவார். நம்ம இதுக்கு தகுதிக்கு தகுந்தால ஆண்டவர் தருவார் இல்லையா? அதை நம்ம கேட்கணும். ஆண்டவர் கேட்கும் போது எல்லாம் தருவார். நம்ம தகுதி உள்ளவர்களாய், தேவனுக்கு தகுதி உள்ளவர்களாய் முதலாவது மாறணும். இந்த உலகத்தை விட்டு நம்ம வெளியே வரணும். அந்த உலக கிரியைகளை விட்டு நம்ம வெளியே வந்து கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாய் மாறும்போது கர்த்தர் நமக்கு உலகத்துல விட்டு நம்ம வந்துட்டா, நம்மளை நம்பி வந்துட்ட ஒரு மகனுக்கு நம்ம எல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் செய்வார் இல்லையா? இன்னைக்கு அதனால உலக இந்த காரியங்களை விட்டு நம்ம வெளியே வரணும். ஆண்டவருக்குள்ள வந்தா நம்ம நினைச்ச என்ன ஒரு காரியம் அவர்கிட்ட நம்ம நினைத்து ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம கேட்கும் போது கேட்காமலே அவர் தருவார். என் பிள்ளை கஷ்டப்படுறத அவர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? இருக்க மாட்டார். அவனுக்கு ஒரு நல்ல வேலை கொடுக்கும், நல்ல ஜாப் கொடுத்து அவனை உயர்த்தணும் இல்லையா? அதெல்லாம் செய்யும் போது கர்த்தர் மகிமைப்படுவார். என் பிள்ளை நல்ல உயர்த்தி வச்சிருக்கிறேன், நம்ம பிள்ளை நல்லா இருக்கிறான். அப்போ அப்படிங்கிற போது ஒரு தகப்பனாருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. அதைத்தான் தேவன் நமக்கு செய்ய விரும்புகிறார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த உலக காரியத்தை விட்டு நம்ம முதல்ல வெளியே வரும். ஆண்டவற்றை மண்டிட்டு அவர்கிட்ட 2 கைகளை தூக்கி, நீர்நாயா எல்லாம் எனக்கு தஞ்சம், நீர்தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் பக்கமா வரும்போது நம்ம சின்ன வேண்டுதல் செஞ்சாலும் அதுக்கு சின்னதா ஒரு கொஞ்ச நேரம் நீங்க காலையில் அதிகாலையில் எழுந்திருந்து நீங்க அதிகாலை ஜபத்தை செஞ்சு பாருங்க, சக்சஸ் ஆகும். அதிகாலையில தேவனே அதிகாலை இருட்டோட போய் தான் ஜெபம் பண்ணியிருக்கு. நமக்கு முன்னோடியா யாரை நம்ம பின்பற்றுறோம்? ஆண்டவரை பின்பற்றி பாருங்க. அதிகாலையில் எழுந்திருந்து போய் அவர் ஜெபம் பண்ணார். இந்த அதிகாலை ஜெபம் நம்மளை வாழ வைக்கிறது. இன்னைக்கு அதிகாலையில நீங்க ஜெபிச்சுட்டு போங்க, எந்த ஒரு காரியத்தையும் சக்சஸ் ஆகும். நம்ம போய் புறப்பட்டு போகிற பிரயாணமானாலும் சரி, வேலை காரியமா இருந்தாலும் சரி, வேலையில எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதை மாற்ற முடியும். அதனால்தான் சொல்றது, இந்த உலக காரியத்திலேயே நம்ம மூழ்கி கிடக்காதபடி, உலகத்துல இருக்கிற மனுஷத்தை போய் ஆலோசனை கேட்காதபடி கர்த்தர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்டா சங்கீதம் 32:8 படி நித்தமும் நம்மளை போதித்து நடத்த வேண்டிய வழிகளிலே அவர் நடத்தி அவருடைய கண்களை நம் கண்ணில் வைத்து ஆலோசனை சொல்லுவார். அல்லேலூயா. அவரை நம்ம நம்பி அவரிடத்துல நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மளை நடத்துவார். அதனாலதான் இந்த உலக காரியத்தை விட்டு நம்ம வெளியே வரணும். அதுக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அடுத்து யாக்கோபு 4:4 எடுங்க. ஆச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனாய் இருக்கிறான். பாருங்க, உலகத்தின் மேல நம்ம அன்பு வைத்தால் தேவனுக்கு பகையா இருக்கும். ஒரு 2 எஜமானுக்கு ஒரு 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஒருத்தனை வெறுத்து ஒருத்தனுக்கு தான் செய்ய முடியும். அதனால நம்ம புரிஞ்சுக்கிற ஒரே காரியம், தேவனுக்கு என்று நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமான காரியத்தை நம்ம செஞ்சுட்டா ஆண்டவர். அல்லேலூயா. இந்த உலகத்துக்குள்ளேயே இருப்பேன், இந்த ஆண்டவருக்குள்ளே இருப்பேன்னு சொல்லி 2 பக்கமும் வாழ்ந்தா 2 பக்கம் தோணி வச்ச காலை வச்ச கதை தான் ஒரு தோணி என்ன செஞ்சிடும், இழுத்து கீழே போடும். உலகம் நம்மளை என்ன செஞ்சிடும், கீழே தள்ளிடும். இந்த உலகத்தோடு நம்ம ஒத்து போனோம்னா உலகம் நம்மளே கீழே எடுக்கும். ஒரு மனுஷனை நம்பி நம்ம ஒரு காரியத்தை போறோம் வைங்க, அவன் கடைசி வரைக்கும் தெரியுமா கடைசி நேரத்தில் காலை வாடி இருக்கும். ஆண்டவர் அப்படி இல்லை. கொடுத்த வாக்கை என்னைக்குமே மறக்க மாட்டார், நிறைவேற்றி தீர்வார். இதுதான் தேவன். ஒரு மனுஷன் ஒரு உதவி கேட்டு பாருங்க, கடைசி வரைக்கும் ஜெயம் செய்வான், கடைசி நேரத்துல முடியாத. ஆனா ஏத்தப்பா அப்படி அல்ல. ஒரு திறப்பு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா கொடுத்ததுதான் கரெக்டா அது நிறைவேற்றி தருவார். கடந்த அசோக் பிரதருக்கு அப்படிதான் சொன்னது பாருங்க. அவர் விசுவாசித்தார், கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அதான் உண்மை.
நம்ம விசுவாசத்தோடு எதை ஆண்டவரை கேட்கிறோமோ, நம்ம இந்த காரியத்தை விட்டு நம்ம வழி விலகி ஆண்டவரை நோக்கி நம்ம போனோம்னா கர்த்தர் என்ன செய்வாரு? நமக்கு உதவி செய்வார். நம்ம உலகத்தை விட்டு முதல்ல வெளியே வரும். இந்த உலக காரியத்தை விட்டு வெளியே வரும். நம்ம ஆலோசனை போய் கண்டவங்கள்ட்டே கேட்கணும். ஆண்டவர்கிட்ட ஒரே தேவை, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல மண்டி, ஆண்டவரே இந்த பிரச்சனை இப்படி இருக்கு, எனக்கு இதை தீர்த்து தாருங்கன்னு சொல்லி அவற்றை ஒரு ஆலோசனை கேட்டு பாருங்க. அவர் பேசுவார். எப்படி பேசுவார்? நம்ம வேத வசனத்தின் மூலம் பேசுவார். நம்ம வசனம் தான் நமக்கு ஆதாரம். நம்ம வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் நம்மளோடு பேசும். அந்த வசனத்தை நம்ம கேட்கும் போது நமக்கு இதயத்தை அது தொடுற மாதிரி இருக்கும். இது நமக்கென்று கொடுக்கப்பட்ட வசனம், இது நமக்கென்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்று சொல்லி விசுவாசத்தோடு போனோம்னா அது வாழ்க்கையில பலிக்கும். இல்லைன்னா யாருக்கோ ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு வேண்டாம் விருப்பம் உட்கார்ந்து கேட்டுட்டு போனோம்னா அது நம்ம வாழ்க்கையில பலிக்காது. இந்த வார்த்தை எனக்குன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், நான் அந்த உலகத்தை விட்டு வெளியே வரேன், உண்மை நம்புறேன் அப்படின்னு நீங்க ஒரு தீர்மானம் இன்னைக்கு பண்ணீங்கன்னா அடுத்த முறை நீ உங்களை எப்படி பார்க்க, குடும்பத்துல ஒரு சமாதானம் உண்டாகும், வேலையில ஒரு சமாதானம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, திருமண காரியம் தடைப்பட்டவங்களுக்கு திருமண காரியங்கள் நடக்கும். இன்னும் பல காரியங்களிலே தேவன் உதவி செய்வார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த உலக காரியம், உலகத்தினுடைய ஆலோசனை, இந்த காரியத்தெல்லாம் முழங்கால் போடணும். முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நான் என்ன செய்யணும்? எனக்கு நீர் வேலை கொடுத்தீங்க, நன்றி. இந்த வேலை நிமித்தம் எனக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கீங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வேலை இல்லாதவங்க ஆண்டவர்கிட்ட நான் என்ன செய்யணும்? அதிகாலையில் எழுந்திருந்து முழங்கால் போட்டு இந்த உலகத்தினுடைய காரியத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், இந்த வேலை எனக்கு எப்படி கிடைக்கும்? நீங்க எனக்கு ஆலோசனை தாங்க. நான் யார்ட்டையும் போய் கேட்க முடியாது. முதல்ல நீங்க சொன்னீங்கன்னா எந்த கம்பெனிக்கு எப்படி போடணும்னு நீங்க சொல்லுங்க, நான் செய்றேன். நான் ஆண்டவர் பேசுவேன், நிச்சயமா நடக்கும். அப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் சக்சஸ் ஆயிடும். திருச்சியில ஒரு பெண்ணு எனக்கு கொடுத்தாங்க. அவங்க ஃபோன் பண்ணிட்டு எனக்கு சொன்னாங்க. நீங்க அதை சொன்னீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப நாளைக்கு பிறகு அந்த சாட்சி சொல்லுங்க. அவங்க விவசாய டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல படிச்சாங்க. அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்கிறாங்க. செடியை கொண்டு வந்து அவங்க தயாரிச்ச சில காரியங்கள் எல்லாம் வச்சு கொஞ்சம் உருவாக்கி நல்ல செடியை உருவாக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க சொன்ன ஒரு அளவுக்கு இருக்கும். அந்த செடியெல்லாம் உருவாக்கிட்டாங்க. இவங்க வச்சது நினைச்சாங்க, அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. மாடு வந்து எல்லாத்தையும் கழிச்சு போட்டு போயிட்டு ரொம்ப அழகாங்க. என்ன செய்யறது? இன்னும் ஒரு 2-3 நாள்ல டெஸ்ட் கொண்டு காமிக்கணும். காமிக்கலைன்னா எனக்கு ஃபீல் பண்ணிடுவாங்க. என்ன செய்யறது? ரொம்ப மனவேதனையோடு அழுதான். ஆண்டவர் பாருங்க, அது பெரிய அதிசயத்தை செஞ்சார். அப்போ அவங்க ஆண்டவர் எனக்கு காமிச்சாரு. யோகம் பண்ணும்போது அவங்க கையில ஒரு வெள்ளை பவுடர் மாதிரி அவங்க ஏதோ தயாரிச்சு பண்ணி வச்சாங்க. அப்போ நான் சொன்னேன், கையில அவங்க சிரிச்சுட்டாங்க. அது வரைக்கும் அவங்க கண்ணீரோடு இருந்தவங்க அந்த காரியத்தை சொன்ன உடனே சிரிச்சுட்டாங்க. ஆண்டவர் அழகா சொல்றாரு. நான் சொன்னேன், அந்த பொடியை கொண்டு அந்த செடியில போடு. அப்படி போட்டுட்டு 2 நாள் கழிச்சு பார்த்தாங்க, எப்படி முதல்ல இருந்து அது மாதிரி கழிச்சு. அல்லேலூயா. அதை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் வின்னராக கோல்டு மெடல் வாங்கினாங்க. இன்னைக்கு டெல்லிக்கு போய் அவங்க பெரிய லெவல் ஆகி இன்னைக்கு அவங்க போஸ்டிங் கூட கிடைச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டாங்க. இந்த உலகத்துடைய ஆலோசனையெல்லாம் விட்டுட்டாங்க. தேவனுடைய ஆலோசனையின்படி நான் அந்த பொண்ணு எப்படிப்பட்டவளோ, கற்போ சிவப்போ இல்லை எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியாது, நேரில் வரணும்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துல எந்திரிச்சு நடக்கும்போது அவங்க இது இல்லாமல், ஒரு ஸ்டிக் இல்லாமல் நடக்க முடியாது. ஆண்டிகர் அவங்க காலில் பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ அற்புதமானவங்க. அவங்களுடைய நம்பிக்கை, கால் ஊனமாக இருந்தாலும் ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கையோடு அதை செஞ்சாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு நல்ல கவர்மெண்ட் ஜாபே கிடையாது. எவ்வளோ அற்புதமான ஒரு காரியத்தை பாருங்க. நம்ம இருக்கிறோம், ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் செய்வார். அடுத்து ஒரு காரியம், 2 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 கொரிந்தியர் 5:15. பிழைத்திருக்கிறவன் இனி தனக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து இறந்தவர்களுக்கு பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாவற்றுக்காகவும் மரித்தார் என்று நிதானித்திருக்கிறோம். பாருங்க, கிறிஸ்து இயேசு யாருக்காக மரித்தார்? அதை புரிஞ்சுக்கணும். நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார், அவருக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்.
இது எப்படின்னா நம்முடைய சுய விருப்பத்திலிருந்து வெளியே வரும். நம்ம என்ன செய்யறோம்? நான் என்கிற அந்த சுயத்தை உடைக்கணும். அந்த சுயத்தை எடுத்துட்டு நான் அல்ல, கிறிஸ்துவுக்காக வாழ்வேன். எப்படின்னா இன்னைக்கு பாருங்க, ரசிகர் பட்டாலும் விஜய்க்காக தன்னுடைய உயிரை கொடுக்கும், உடலை கொடுக்கும். நம்ம என்னத்தை செய்யணும்? ஆண்டவருக்காக நம்முடைய உழைப்பை கொடுக்கலாம், நம்முடைய சரீரத்தை கொடுக்கலாம். இயேசுவுக்காக நமக்காக அவர் மரித்தார் அல்லவா, விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்கு கொடுத்தார் அல்லவா, அவருக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம்? நம்முடைய சுயம் இன்னும் நம்ம சரீரத்துல காணப்படுமானால் அவர் எப்படி வாழும்? நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரே, நீர் என்னுடைய சரீரத்தை ஆளுகை செய்யும், நான் இனி அல்ல, நீரே எனக்குள் வாழ வேண்டும், நீர்தான் என்னை ஆளுகை செய்யணும், உங்க சித்தத்தின்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யணும்? முதல்ல உலகத்தை விட்டு, முதல்ல பாவ காரியத்தை விட்டு வெளியே வந்து, அடுத்து என்ன செய்யணும்? நம்மளுடைய உலக காரியத்தை விட்டு வெளியே வந்துட்டோம். அடுத்து நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய சுய விருப்பத்தை விட்டு வெளியே வரணும். நம்ம சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதுல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இராதபடி தேவ சித்தத்துக்கு என்று நம்முடைய வாழ்க்கையை கொள்ளும். ஆண்டவரே, உங்க சித்தம் என்ன? நீங்க என்ன எப்படி ஆளுகை செய்ய போகிறீர்? என்ன கொண்டு என்ன செய்ய விருப்பப்படுகிறீர்? எனக்கு நீர் எப்படி வேலையை கொடுக்க போகிறீர்? அவர்கிட்ட நான் அல்ல, நீரே என்னுடைய சரீரத்தை ஆளுகை செய்யணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு சுய விருப்பத்தை நம்மிடத்திலிருந்து களைஞ்சு போடும். இந்த சரீரம் யாருடையது? நம்ம சர்ச்சில் போய் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய அப்பத்தையும் புசிக்கிறோமே, அவருடைய சரீரம் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணும்போது நம்முடைய சுயம் எங்க இருக்கக்கூடாது. நமக்குள்ள வாழ்கிறவர் யார்? அவருடைய சரீரம் அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம் அவருடையது. அப்படி இருக்கும்போது நமக்குள்ள ஏன் அந்த சுயம் வருகிறது? சுயத்தை தூக்கி துறக்கும். நீதான் என்னுடைய சரீரத்தில் உன்னுடைய ரத்தம், உன்னுடைய சரீரம் என்னுடைய சரீரத்தில் இருக்கிறது. கிதியோன் பட்டயம் தேவனுடைய பட்டயம், தேவனுடைய பட்டயம் கிதியோன் பட்டயம் என்று சொல்லப்பட்டது போல, தேவனே எனக்குள் நீர் வாழ்கிறீர், நீர் எனக்குள் அசைவாடி கொண்டிருக்கிறீர். இந்த உடல் யாருடையது? தேவனுடைய ஆலயம். இந்த இருதயம் ஆகிறது நல்ல ஒரு தேவன் குடியிருக்கிற தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கையினால் செய்யப்பட்ட ஆலயம் அல்ல, நீங்களே இந்த ஆலயம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த மெய்யான ஆலயம் நம்முடைய சரீரம். இந்த சரீரத்தில் அவர் குடியிருக்கிறார் என்றால் நமக்குள்ள எப்படி சுயத்தை வெளியே கொண்டு வரும்? அடிச்சு நொறுக்கி உட்கார். தேவன் தான் மேல ஓங்கி நிக்கணும், நம்முடைய சுயத்தை அடிச்சு கீழே உட்கார வச்சு. அடுத்த மேல இருக்கிறார் கர்த்தர் இருக்கிறார். தேவன் தான் என்னுடைய சரீரத்தை ஆளுகை செய்கிறார். இந்த உடல் தேவனுடைய ஆலயம், இது தங்குகிறவர் நீர் அல்லவா, நீர் தான் என்னை ஏற்றுகிறீர், உங்க சித்தப்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் உங்க சரீரத்தை ஆளுகை செய்வார். நம்முடைய சுயம் நம்மளை விட்டு எடுபட்டு போகும், கர்த்தர் நம்மளோட இருப்பார். அடுத்து லூக்கா 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். லூக்கா 14:26. என்னிடம் வருபவர் தம் தனது தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் என் உயிரையே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராக இருக்க முடியாது. பாருங்க, எல்லாவற்றையும் எடுத்து அவரிடத்துல வரும்போது, அதாவது ஒருத்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? காலையில எழுந்திருந்து மனைவி பிள்ளைகளோட அதிகாலையில 4 மணிக்கெல்லாம் நல்ல ஜெபம் பண்ணுவார். அப்படியெல்லாம் இருந்த மனிதர் என்ன, காலை போக்குற ஒரு மாடு வாங்கினார். இந்த ஜெபத்தை மறந்து அந்த மாட்டு மேல காலையில போனோடனே அந்த மாட்டை தான் பார்ப்பார். இந்த மாட்டு மேல அதிக அன்பு வச்சுட்டார். மனைவி பிள்ளைகள் தேவனை எல்லாத்தையும் விட்டுட்டார். எங்க போயிட்டாரு? அந்த மிருகத்தின் மேல அன்பு வச்சார். ஒரு நாள் அந்த மாடு மறிச்சிட்டு, நடந்த உண்மையை சொல்றேன், அந்த மாடு மறிச்சிட்டு. உடனே அதுக்காக ஆண்டவர், இன்னும் ஆண்டவர் எப்படி போயிட்டு அதை போயிட்டுன்னு ஒரே அளவு அழுதார். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், நீ பிரயாசப்படலை, அது ஒரு மிருகம், ஆனா நான் உன்னை உண்டாக்கினேன், என்னை நீ விட்டு இந்த மிருகத்தின் மேலே, இந்த உலகத்தின் காரியத்திலே இந்த மிருகத்தின் மேலே எவ்வளவு அன்பாக இருக்கிறாய். அந்த கேள்வி அவருக்கு
எடுத்தபோது உணர்ந்தான். அப்போதான் நினைத்தார், ஆண்டவரை விட்டு நான் எங்க போயிட்டேன், அன்பு உலகத்தில் உள்ள அந்த மிருகத்தின் மேல என்னுடைய அன்பு போயிட்டு. அவர் உணர்ந்தார் அன்னைக்கு. ஆண்டவரை தேட ஆரம்பிச்சார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். ஆதியில நல்ல ஆண்டவர்கிட்ட அனலா இருக்கும். அதுக்கப்புறம் போக போக ஆண்டவரை விட்டு விலகி இந்த சுயத்தின் மேல என்ன செய்வோம், சுயம் உள்ள வந்துருக்கு. வந்த உடனே சுயம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, மேலோங்கி வந்துடுறது, கர்த்தரை கீழே அமைக்கிறது. சுயம் என்ன செய்யும், எங்கெங்க காண்கிறது மேல சுயம் போக ஆரம்பிச்சு. இந்த உலகத்தின் காரியத்துல சுயம் என்ன செய்யும், சுய விருப்பத்தின் படி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சு. இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சா நல்லா இருக்கும், இந்த மாதிரி நம்ம பெண்ணுக்கு இப்படிப்பட்டதான ஒரு காரியம் அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மேலான நோக்கத்தை நம்முடைய சுயம் வந்துடும். அதுக்கு பிறகும் என்னாவும் கஷ்டப்படும் போது ஆண்டவர்கிட்ட மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, நான் முதல்ல நான் சொன்னேனே, சுயத்தின் மேல சாயாதே, நீ என்கிட்ட கேட்கணும் ஆலோசனை, கேட்டுட்டு நீ செஞ்சேன்னா உன்னுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கும். இன்னைக்கு உலகத்தான் செய்வது போல நாமளும் சுயத்தினாலே விழுந்து விடுகிறோம். வேலை ஆனாலும் சரி, வீடானாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை ஆனாலும் நம்ம ஜெபம் பண்ணி செய்யும் போது கர்த்தருக்கு சித்தமா என்னன்னு சொல்லி நம்ம செய்யும் போது, சித்தமில்லாத காரியம் எதுவானாலும் எனக்கு வேண்டாம், உங்க சித்தத்தின்படி எல்லா காரியங்களையும் நீர் வாய்க்க பண்ணினீங்க, அதை செய்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம சுயத்தை அந்த இடத்துல இருந்து கொண்டுட்டு ஆண்டவரை நோக்கி நம்ம போனோம்னா நம்முடைய சுயம் மேலோங்கி வராது. அது பிசாசு கொண்டு வருவான், நல்லவனே அப்படின்னு. பெரிய ஒரு ஊழியக்காரர் கூட அப்படித்தான் சுயத்தை கொண்டு போய் விதைச்சி அடிச்சுட்டான். அவர் தொட்டார்னா, அவர் நின்னார்னா, எங்க ஆவடியில நின்னார்னா கிண்டியில வரைக்கும் பிசாசு நடுநடுக்கணும். ஆனா கடைசியில நீயே பெரிய வல்லமை உள்ளவன் என்னையா அப்படின்னு சொல்லி அந்த சுயத்தை கொண்டு திரிச்சோன்னு சுயத்துல விழுந்து கடைசியில முக்குடல் பகுதியில போய் இருந்து அப்படியே என்ன செஞ்சார், அழிஞ்சிட்டார். பால் ஆசின்னு சொல்லி பெரிய பிரசிங்க, இந்த மெட்ராஸை அசைச்சவர். அவர் போனார்னா அப்படி ஒரு நடுநடுக்கும். எங்க ஆவடியில பிரசங்கம் பண்ணானா கிண்டியில நடுநடுக்கும், தாமரை வரைக்கும் அடுக்கும். அவ்வளவு வல்லமை பெற்ற ஒரு ஊழியர். கடைசியில நான் தான் கடவுள்னாரு போய் வந்துட்டார். ஏன்னா அந்த இடத்துல சுயத்தை பிசாசு கொண்டு வர, உனக்கு கூட வல்லமை இருக்கியா, நீயே பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி அவனை பெருமை பாராட்டி அவரை சுயத்துல விட வச்சு கடைசியில முக்குடல்ல போயிருந்தார். அவர் எப்படின்னா முக்குடல்ல அந்த ஆற்றுல அங்க குடிச்சாருன்னா இங்க நோயாளி குடிச்சா சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள தேவர் தாசர். அப்படிப்பட்டவர் நாகர்கோயில கூட அவர் போட்டோ ஒட்டியிருக்காங்க நான் பிரசாந்த். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியரை கூட சுயத்தினாலே விழ வைத்து விடுகிறான். சுயத்திற்கு சாயும் போது எப்பேற்பட்ட ஊழியக்காரனாலும் சரி, சாதாரண விசுவாசியா இருந்தாலும் சரி, வேற மனிதர்களா இருந்தாலும் சரி, சுயம் உள்ள அவன் கொண்டு வர்றது வீழ்ச்சி அடைவதற்கு சுயத்தை தான் அவரை கொண்டு வரும். நீயே பெருமை பாராட்டும், பெருமையை நமக்குள்ள விதைச்சு சுயத்தை கொண்டு வந்து விழ வைக்கிறான். அதுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி நம்மளை பாதுகாத்துற தேவன் ஒருத்தர் தான். என்னால ஒண்ணும் இல்லைம்மா நீதான் அப்படின்னு சொன்னோம்னா பிசாசு ஓடி. நீ எப்படிடா சொல்லலாம், நான் ஆண்டவர் பிள்ளை, அவர் தான் என்னை ஏற்கணும், நான் ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க காதுக்குள்ள அவன் பேச முடியாது, உங்களுக்கு இடத்துக்குள்ள அவன் வர முடியாது. ஏன்னா ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்வதற்கு நம்முடைய சுயத்தெல்லாம் அவர்கிட்ட ஒப்படைச்சார். எனக்கு வேண்டாம், சுய காரியங்கள் எனக்கு வேண்டாம், இதிலிருந்து எனக்கு விடுதலை வேணும், நீர் தான் என்னை ஆளுகை செய்யணும், நீரே என்னை நடத்துங்கன்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா எல்லா விதத்திலும் மகிழ்ச்சியா இருக்கும். நம்மளை யாருமே ஒன்றும் பேச முடியும். அடுத்து அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்போஸ்தலர் 26:18. நீர் அவர்களை இருளிலிருந்து ஒழித்தும் சாத்தானின் அதிகாரத்திலிருந்து கடவுளிடத்துக்கு திரும்புமாறு அவர்கள் கண்களை திறக்க வேண்டும். இவ்வாறு அவர்கள் தங்கள் பாவங்களில் இருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்வார்கள். என்னிடம் நம்பிக்கை கொண்டு தங்களை தூயாராக்கி கொண்டவர்களோடு உறுதி பெயரை அடைவீர்கள் என்றார். இது எப்படின்னா பிசாசின் பாவ காரியங்களிலிருந்து விடுதலை பெறுவது. இன்னைக்கு லேகியன் என்கிற ஒரு பிசாசு அந்த கல்லறை தோட்டத்தில் அவன் செங்கிலினாலும் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தார். அதை விடுவிக்க யாருமே கூடாமல் போயிட்டு. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கரையிலிருந்து வரும்போது
அவரை கண்ட உடனே இது என்ன செஞ்சது, மோக்கி எனக்கு என்னையா அப்படின்னு சொல்லி, எனக்கு இன்னும் வேலை வரலையா ஐயா வந்துட்டீங்கன்னு சொல்லி இந்த அழுது குழம்பு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பேசாம நீ என்ன செய்ய, இந்த மனுஷனை விட்டு பரவிட்டு போன்னு சொன்னார். அது போயிடுச்சு. இன்னைக்கு அநேக மக்களை பிசாசின் பிடியில அகப்பட்டு வைத்தது இழுத்திருக்கிறார். எப்படி காரியங்கள்ல, பாவ காரியங்கள்ல, நோய் காரியங்கள்ல, இன்னும் சரீரத்தை துன்பப்படுத்துகிற காரியத்துல, இன்னும் கொலைவெறி பிடித்த காயின் ஆவிய பிரிவு ஆவி குடும்பத்துக்குள்ள நல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவன் உள்ள வந்து சண்டை எடுத்து விட்டு கூட்டு குடும்பமா இருந்து கொலை குடும்பமாய் ஆக்கி விட்டுருவான். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அப்படிதான் பிரியுது. கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை. இதெல்லாம் யார் கொண்டு வர்றான்? பிரிவினை ஆவி என்கிற பிசாசுக்கு இடம் கொடுத்திருந்தனாலதான் என்ன செஞ்சிருந்து குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியாதபடி ஒரு சூழ்நிலை வர்றதுனாலதான் குடும்பம் என்ன செஞ்சிருது, சின்ன பின்னமா பிரிஞ்சுக்கிறது. இது அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. நல்லா பாருங்க, வீட்டுல 2 பேரும் கணவன் மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, தாய் இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா அது செயல்படும் போது அவனுக்கு சந்தோஷமா இருக்கு, நமக்கு துக்கமா இருக்கு. ஏன் அப்படி இருக்கிறாங்க? மன வேதனை. தாய்மாருக்கு வேதனையா இருக்கும், பிள்ளைகளுக்கு இருக்கும். மனைவி மூலம் கணவருக்கு, கணவர் மூலம் மனைவிக்கு, இப்படியாய் துன்பத்தின் மேல துன்பம், பிரிவினை, இதெல்லாம் கொண்டு வந்து பிசாசு என்ன செய்கிறான், செயல்படுகிறான். இதை நம்ம ஜெயிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு ஒரு விட்டு கொடுத்து நம்ம ஆண்டவர்கிட்ட முறையிடும். இந்த பிசாசின் பிடியிலிருந்து என் குடும்பத்தை காப்பாற்றும், என் பிள்ளைகளை காப்பாற்றும். பிசாசு பிடினா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு வந்து அந்த லேகினை போல பாடாப்படுத்துறது. அது சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கவனித்து பாருங்க. எப்படியெல்லாம் நம்ம குடும்ப வாழ்க்கையில அவன் செயல்படுகிறான். இது பிசாசின் வேலை. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பிசாசினுடைய காரியத்திலிருந்து வெளியே வரணும். அது சின்ன வேலை தான் நினைச்சுக்கிறது, அது பெருசாக்கி, சின்ன சண்டையை பெருசாக்கி பெரிய வீதியாக்கி கடைசியில் நிறைய பேர் இன்னைக்கு டைவர்ஸ் நிலைமைக்கு போறான். காரணம், அவனுடைய பிடியில மாட்டிக்கொள்கிறான். அதுல இருந்து வர முடியாம என்ன செய்கிறாங்க, கஷ்டப்படுறான். இந்த பிசாசினுடைய பிடியிலிருந்து வெளியே வரணும். அதுக்கு ஒரே வழி, தேவனிடத்துல முறையிட்டு, ஆண்டவரை இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு காப்பாற்றினான், இந்த பிரச்சனை என் குடும்பத்தை விட்டு அகற்றி போடும் அப்படின்னு சொல்லி அவற்றை முறையிட்டால் மட்டும்தான் இந்த பிசாசின் பிடியிலிருந்து நம்ம காப்பாற்ற முடியும். அடுத்து கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒன்றாவது அதிகாரத்துல 13வது வசனம். அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். திரும்ப வாசிங்க. அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாகி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். பாருங்க, அடுத்து வந்து இருளின் அதிகாரம். இருளின் அதிகாரம் என்பது, ஒரு வீட்டுக்கு போயிருந்தா பாருங்க, இந்த வீட்டை பார்த்தா நல்ல வெள்ளை அடிச்சு நல்லா தான் இருக்கும். குடும்பத்துல இருளின் ஆவி செயலும். என்ன வந்தாலும் குடும்பத்துல என்ன செய்யாது, சந்தோஷம் இருக்கு, பணம் தருக்காது. எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவங்க முயற்சி தோல்வியை கண்டுகிட்டே இருப்பாங்க. சந்தோஷமே இருக்காது. வீட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் தாங்கல். வெளியில வந்தா கணவன் மனைவியா இருப்பாங்க, உள்ள வந்தா நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு தான் இருப்பாங்க. அப்படி நிறைய வீடு நான் பார்த்துருக்கேன். அது என்ன ஆவி அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அது இருளின் ஆவி. அந்த இருளின் ஆவி உள்ள வந்துட்டுன்னா நமக்கு சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. அங்க என்ன இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர், அது வந்து இருள் எப்படின்னா கொந்தளிச்சிருக்காது, அமைதியா அப்படியே இருள மூடி வச்சு மனசை என்ன செஞ்சிடும், இருளாக்கிறோம். அப்போ ஒருத்தர் மனசு ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க முடியாதபடி அப்படியே குடும்பத்தை இருளாக்கி இருளே மூழ்கடிச்சு. நம்ம லைட் போட்டா அப்படி வெளிச்சமா இருக்கு, இதே லைட் அடிச்சு பாருங்க இருளா. அப்ப இருள ஒருத்தர் முகம் ஒருத்தர் தெரியாது. இத மாதிரிதான் பிசாசு அந்த குடும்பத்துல எதிர்ச்சிக்கிறான். இருளின் ஆவி இதுல இருந்து வெளிச்சத்துக்கு வரும். அந்த வெளிச்சத்தின் ஆவி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறும்போது இருள் வெளிச்சத்துக்கு சம்பந்தம் கிடையாது. வெளிச்சம் வந்துட்டுனா இருள் ஆட்டோமேட்டிக்கா வெளியேறி அது உள்ள இருக்க முடியாது. நம்ம யாருடைய பிள்ளைகளா இருக்க விரும்புகிறோம்,
இருளின் ஆதிக்கத்துக்குள்ள இருக்க விரும்புகிறவா இல்ல வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கான் ஆசைப்படுறவான்னு நம்ம தான் தீர்மானம். நம்ம கையில தான் அந்த தீர்மானம் இருக்கு. நம்ம என்ன செய்யணும்? இருளை விரும்ப மாட்டோம், ஆனா இருளுக்குள்ளே இருக்கிறோம். அந்த இருள்ல இருந்து வெளியே வரணும். அதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த இருளில் இருந்து என்ன வெளியே கொண்டு வர, இந்த இருளின் ஆதிக்கம் என்னை விட்டு அகன்று போகணும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அவர் பக்கமா வரணும். அப்படின்னா அடுத்து அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்போஸ்தலர் 20:20. அப்போஸ்தலர் 20:21. நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறு மனமாறி கடவுளிடம் வந்து சேருமாறு நாம் யூதரிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன். பாருங்க, நம்ம அந்த ஒட்டுக்கு நீங்க வாசிக்கணும். தேவனிடத்திற்கு மனதிரும்புவது குறித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது குறித்து நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக இருக்கிறேன். பாருங்க, நம்ம யாருக்கு சாட்சியா அறிவிக்கணும்? தேவனிடத்துல மனம் திரும்புங்கள் என்று நம்ம சாட்சியா மற்றவர்கள் சாட்சி. அடுத்து என்னெல்லாம் இருந்தவன் பாருங்க. முதல்ல பாவ காரியத்திலிருந்து, இரண்டாவது உலகத்தை விட்டு, மூணாவது சுய விருப்பத்திலிருந்து, நாலாவது பிசாசின் கிரியிலிருந்து, அஞ்சாவது தேவனிடத்திலே நம்ம மனம் திரும்புதல் வேண்டும். நாட்டை வந்து நிற்கிறோம், தேவன் பக்கமாய் மனம் திரும்புதல் வேண்டும். நம்ம ஒரு சாட்சியா நிற்கிறோம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? ஒரு மற்றவர்கள் மத்தியில சாட்சியா நிற்கணும். அந்த சாட்சி உடையவர்களாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து சகரியா 1:3 எடுங்க. அல்ல, அது வாசிச்சாச்சு. அடுத்து ரோமர் 6:13. ரோமர் 6:13. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோர் என்று பிழைத்தீர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அடுத்து ஒப்பு கொடுக்கிறது என்னன்னா, நீதிமானுடைய வாழ்க்கையாக நம்மளை மாற்றும். அப்படின்னா அநீதியான ஆயுதம். நம்ம ஆண்டவர் இந்த அவயத்தை பிசாசு பயன்படுத்த பார்க்கிறான், ஆண்டவரும் பயன்படுத்த பார்க்கிறாரு. நம்ம யார்கிட்ட போய் நம்முடைய சரீரத்தை கொடுக்க விரும்புகிறோம்? பிசாசிட்ட கொடுத்தா அவன் நம்மளை ஆயுதமா பயன்படுத்துவான். ஆண்டவர்கிட்ட கொடுத்தா இந்த பிசாசினுடைய கிரியை, அநீதியான கிரியைகள், அது ஒரு ஆயுதமா மாறிடும். நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுத்தா பரிசுத்தமுள்ளவர்களாய் அநீதிக்கான புறம்பான நீதியான ஒரு நீதியான ஆயுதமாக நம்மளை ஆண்டவர் மாற்ற முடியும். பிசாசினுடைய கையில நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா அநீதியுடைய ஆயுதமாக பிசாசு மாற்றிடும். ஆனா இதே அவயத்தை நம்முடைய கால், கைகள் எல்லாமே அவயம் தான். இந்த கையை பாருங்க, தேவனுக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்தா, இந்த கால்கள் தேவனுக்கு பிரியமான இடத்துல நடக்குதா? அநீதியான பிசாசுடைய கிரியை போகும்போது முதல்ல எங்க போ? டாஸ்மார்க்கை பார்க்க தான் கால். இரண்டாவது கொலைவெறி பிடிச்ச ஆடும். மூணாவது ரோட்ல புலம்பிக்கிட்டே வரும். நாலாவது யாரை கண்டாலும் ஏசிக்கிட்டே போகும். கெட்ட வார்த்தை, தூசணமான வார்த்தைகள் பேசும். இதெல்லாம் அநீதியான ஆயுதமா நம்மளை பயன்படுத்த பிசாசு பார்க்கலாம். ஆனா அதுல இருந்து வந்து நம்ம தேவனிடத்துல கொடுக்கும் போது நம்முடைய கால்கள் நடக்கும் போது நீதியான காரியத்தை நோக்கி போகும். அடுத்து நம்முடைய கைகள் பிறருக்கு உதவி செய்கிற கரமாய் தேவன் மாற்றுவார். பிறரை ரட்சிக்கிற கரமாய் நம்மளை மாற்ற அவரால் முடியும். எதை விரும்புகிறோம்? நல்லா பாருங்க, நம்ம ஒரு நீதிமானாய் தேவன் நம்மளை மாற்றினார்னா, நீதிமானுக்குரிய கிரியைகளை நம்ம இடத்துல இருந்து செய்யும் போது நிறைய பேரை தேவன் பக்கம் கொண்டு வரும். நல்லா பார்த்தா ஒரு மனிதன் வேலை பார்த்தா அந்த குடும்பத்தை மட்டும்தான் காப்பாற்றணும். ஆனா பைபிளை எடுத்து நீதிமானா செயல்பட்டா பல லட்சம் குடும்பங்கள் காப்பாற்றப்படும். அல்லேலூயா. என்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி நாங்க கிராமத்துல கேட்பாங்க, ஏப்பா நீ என்ன சுத்தி தடையிடமா? நான் சொன்னேன், ஒரு வேலையை பார்த்தா என் குடும்பம் மட்டும்தான் காப்பாற்றப்படும். ஆனா இந்த பைபிளை தூக்கிட்டு போனோம்னா இது நிமித்த ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை மட்டும்தான் அநேக குடும்பங்கள் காப்பாற்றப்படும். எதை விரும்புகிறோம்? எதை விரும்புகிறோம்?
அநீதியான காரியத்தை செய்யும் போது ஒரு குடும்பத்தை அடுத்தவனை அடிச்சு பிடிக்காவது நம்ம குடும்பத்தை காப்பாத்திடலாம், அநியாயம் பண்ணி சம்பாத்தியம் பண்ணிடலாம். ஆனா நீதியாய் போகும்போது அநேக குடும்பங்களை தேவனுக்கு நேராக நடத்த முடியும், அநேக குடும்பங்கள் போஷிக்கப்படுவார்கள், நிறைய பேர் மனமாற்றம் அடைவார், நிறைய குடும்பம் சமாதானம் உண்டாகும் இல்லையா? இன்னைக்கு குடும்பமா நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அன்னைக்கு ஒருத்தர வந்தாங்க, இன்னைக்கு குடும்பமா ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் தேவன் சித்தமானது. இதுதான் நீதியான ஒரு காரியம். அநீதியான ஒரு காரியம் நமக்குள்ள இருக்குமானால் சிதறடிக்கப்படுவோம். இதான் உண்மை. நிறைய காரியத்தை பார்க்கும்போது தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற அடுத்த குடும்பத்தை எல்லாம் அழித்து உலையில போட்டு அடுத்தவங்களெல்லாம் அழிச்சிட்டு இவன் குடும்பம் மட்டும் காப்பாற்றப்படும். அது அநீதியான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நிரந்தரமாய் வாழ முடியாது. இன்னொருத்தன் இவனை அடித்து கால் முடியும். பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால் மடிவான் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அது அநீதியான காரியம். நீதியான காரியத்தை செய்யும் போது அநேக குடும்பங்கள் இன்னைக்கு என்ன செய்கிறது? பல மாநிலங்கள் தாண்டி போகிறது, பல வெளிநாடுகளில் போர் மூலம் ஆண்டவர் வாழ வைக்கிறார். இதெல்லாம் தேவன் செய்கிற ஒரு சித்தம். நம்மளை அநீதியான காரியத்தை விட்டு நீதியான காரியத்தை செய்யும் போது அநேக பேர் அதனால் பிழைக்கிறார். நம்ம நினைச்சு பாருங்க, அதான் நீதிமானுடைய காரியம். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல கெட்ட குமாரனுடைய வாழ்க்கை வரலாறு போட்டு நீங்க உள்ள போய் அங்க போய் படிச்சு பாருங்க. கெட்ட குமாரன் எப்படியெல்லாம் போனா, திரும்பி மனம் திரும்பி அவர் தாய் தாப்ப வீட்டுக்கு வரும்போது அந்த தாப்பனார் வெறுத்தாரா? இல்லையே. அதே மாதிரிதான் தேவன் எவ்வளவுதான் கெட்டவனா இருந்தாலும் மனம் திரும்பி அவர் பக்கமா வரும்போது அவர் ஏற்றுக்கொள்வார். ஒரு பாவி மனம் திரும்புதல் நிமித்தம் பரலோக ராஜ்யமே சந்தோஷப்படுவார். எவ்வளவு பெரிய சந்தோஷம்! அல்லேலூயா! இன்னைக்கு ஒரு கெட்ட குமாரன் மனம் திரும்புதல், ஒரு பாவி மனம் திரும்பினான் எப்படி இருக்குமா? பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும். முதலாவது அவர் தான் சந்தோஷப்படும். நம்ம சந்தோஷப்படணுமோ இல்லையோ, அவர் முதல்ல சந்தோஷப்படுறார். அல்லேலூயா! ஒரு மனுஷன் குடியிலிருந்து மனம் திரும்பினா அவன் உலகத்தானே சொல்லியிருந்தான், ஐயா இப்ப நான் எத்தனை வருஷம் 100 நாள் கொண்டாடணும் பேப்பர்ல போட்டிருந்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 100 நாள் அந்த குடி பழக்கத்துல இருந்து விடுபட்டேன், 1 லட்சம் ரூபாய் கடன் அடைச்சிட்டாங்க. எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. இந்த அநீதியிலிருந்து வெளியே வந்த உடனே நீதியா நடந்தானா எல்லாமே நீதியா நடக்கு. அவர் 100 நாள் விழா கொண்டாடணும் பாருங்க, நல்ல பிரியாணி எல்லாம் அரிசி போட்டு நல்லா சாப்பிட்டு பாருங்க, 1 லட்சம் ரூபாய் கடன் அடைச்சாங்க. அப்போ அந்த 1 லட்சம் ரூபாய் கடனாளி ஆக்குனது யாரு? அந்த டாஸ்மாக் பண்ற வேலை. இன்னைக்கு அதிலிருந்து வந்தோடனே அந்த மனுஷனுக்கு ஒரு சந்தோஷம், உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்க. இன்னைக்கு அநீதியான காரியங்கள் மனிதனை அடிமைப்படுத்தி கோரப்படுத்தி அவனை கேவலப்படுத்தி கொண்டு இருக்க. அதுல இருந்து நம்ம வெளியே வந்தா நிச்சயமா நமக்கு அந்த கெட்ட குமாரன் அப்படிதான் வரணும். சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு ஓடணும். எங்கெல்லாமோ அலைஞ்சு பார்த்தான், கடைசியில் ஒன்றும் முடியலை. கடைசியில் தாப்ப வீட்டை நினைச்சான், அங்கே நல்லா இருந்தேனே, இதெல்லாம் விட்டுட்டு இந்த நண்பர்கள் பேச்சை கேட்டு வந்துட்டேன்னு சொல்லி மறுபடியும் தாப்பனார் வீட்டுக்கு நேராக வந்த உடனே அவர் சந்தோஷப்பட்டார். அந்த ஒரு சந்தோஷம் தான் தேவன் சொல்றார். ஒரு மனுஷன் மனம் திரும்பி அவரை பக்கம் வரும்போது கர்த்தர் மிகுந்த ஒரு சந்தோஷம் அடைவார் இல்லையா? அந்த சந்தோஷம் நமக்கு உண்டாகி இருக்கிறது. அதே மாதிரி சங்கீதம் 119வது சங்கீதத்துல 59வது வசனமும் 60வது வசனம். சங்கீதம் 119, 59, 60. என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாழ்மையாமல் தீவிரித்தேன். பாஸ்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டு உடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. பாருங்க, எவ்வளவுதான் நம்மளை இது பண்ணாலும் துன்மார்க்கன் பண்ணாலும் நம்ம நீதியாய் நடக்கும் போது எல்லாமே நல்லபடியாய் நடக்கும். தீவிரித்து நம்ம அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அவர் நமக்கு என்னெல்லாம் சொன்னாரோ நீதியான காரியத்தை நம்ம வேகமாய் பின்பற்றினா நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கும்? நல்லது இல்லையா? அதை விட்டு நம்ம வேண்டாம்னு ஒதுக்கணும்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே தீவினையாத்தான் நடக்கும். அவருடைய கற்பனைகளை தீவிரித்து அதை கை கொள்ளணும். அன்னைக்கு மோசே மேலே ஏறி அவர் என்ன மலையிலிருந்து தாமதித்த நேரத்துல அந்த கற்பனையெல்லாம் கொண்டு வரதுக்கு முன்னாலே இவங்க என்ன செய்தாங்க? பாவத்தை செஞ்சாங்க. சும்மாட்டாரா? அதுல ஒரு குரூப் என்ன செஞ்சு
பூமி ரெண்டா பிளந்து அப்படியே உயிரோட நரகத்துக்கு போயிட்டான். எங்க ஆண்டவர் நமக்கு கொடுத்த கற்பனைகளே தீவிரித்து கை கொண்டமானால் நம்ம ஆண்டவர் அவர் பக்கம் இருந்தான்னா நம்மளை அவர் ஆசீர்வதிப்பார். எவ்வளவு கெட்டவர்கள் நமக்கு விரோதமாய் எழுதினாலும் அவருடைய ஆயுதங்கள் எல்லாம் முடிச்சு போடும். அதான் உண்மை. அதனால் நம்ம அதை பின்பற்றுவோம். கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதிப்பாராக. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. டைம் ஆயிடுச்சு. 2 கொரிந்தியர் 7:9. இப்பொழுது எனக்கு மகிழ்ச்சிதான், நீங்கள் மனம் வருத்தம் அடையாதீர்கள் என்பதற்காக அல்ல, மாறாக உங்கள் மன வருத்தம் மனமாற செய்தது என்பதற்காகவே மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் அந்த மன வருத்தத்தை தாங்கிக் கொண்டீர்கள். ஆகவே நாங்கள் உங்களுக்கு எந்த இழப்பையும் வருவிக்கவில்லை. பாருங்க எப்படி மனம் திரும்புதுன்னா, அதாவது மன மகிழ்ச்சி உண்டாகுன்னா மனம் திரும்புதல் நமக்கு வேணும். ஆண்டவர் அதான் ஆசைப்படுறார். மனம் திரும்பி அவர் பக்கமாய் இருந்தா அவர் என்ன செய்வார்? சந்தோஷப்படுவார். மனம் திரும்புதல் ஒரு மனிதனுக்கு தேவை. மனம் திரும்பி தேவன் பக்கத்துல அமர்ந்து உட்கார்ந்தாச்சுன்னா அவர் எல்லா காரியத்தையும் அவர் என்ன செய்வாரு? வாய்க்க பண்ணுவாரா பண்ண மாட்டார்? எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? அல்லேலூயா. நிச்சயமா வாய்க்கப்படுவார். அவர் பக்கம் அமர்ந்து அவர்கிட்ட ஒப்படைத்துட்டா இந்த காரியம் எனக்கு ஆகுமா ஆகாது இல்லையா? ஆகும் அப்படின்னு நினைச்சு அவர் மேல நம்பிக்கையோடு இருந்தா அவர் சித்தமானதை நமக்கு தருவார். நம்பிக்கையோடு இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு வசனத்தை நம்ம படிச்சுட்டு ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். அதே 2 கொரிந்தியர் 7:11 வசனம். பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துன்பமடைந்தது உண்டு. அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் எவ்வளவு நியாயம் சொல்வதையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்குகிறது. இந்த காரியத்தில் நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தமானவர்கள் என்று விளங்கப்படுவீர்கள். பாருங்க, முதல்ல நம்ம காரியத்தில் துக்கம் அடைந்து தேவன் பக்கம் நம்ம வணங்கு. நம்ம எவ்வளவாய் செய்திருக்கிறோம் உட்கார்ந்து ஆராய்ந்து பாருங்க. நம்ம பிந்தின வாழ்க்கை இன்ன வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் நம்முடைய காரியத்தை குறித்து துக்கம் அடைந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நம்ம செய்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் தேவன் அங்கீகரித்து தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் பக்கமாய் நம்ம திரும்புவோம். கர்த்தருடைய கிருபை நம்ம பக்கம் இருக்கட்டும். அவர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு பார்த்த காரியங்கள் ஒன்று, முதல்ல பாவ காரியத்திலிருந்து வெளியே வரணும் இல்லையா? அடுத்து உலகத்தை விட்டு வெளியே வரணும். 3வது பிசாசின் காரியத்திலிருந்து விடுபடும். 4 தேவனிடத்துல மனம் திரும்பும். 5 நீதிமானுடைய வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கும். இத்தனை வாழ்க்கை நமக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த 5 விதமான காரியத்தை தியானித்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மளோட பேசின வார்த்தைக்காக நன்றி சொல்வோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி எல்லாம் எழுந்து எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய மனதை உங்களுடைய தேவைகள் என்ன என்று தேவன் அறிவார். இருந்தாலும் நம்ம தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உங்களுடைய தேவைகளை தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்முடைய சுயத்தை விட்டு நீதான் என்று சொல்லி அவரிடத்துல நம்மளை ஒப்பு கொடுப்போம். இனி நானல்ல, நீரே என் வாழ்க்கையில வரணும், நீர்தான் என்னை ஆளுகை செய்யணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து என்னுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீரப்பா, என் தேவைகளை சரி செய்து கொடுங்கப்பான்னு சொல்லி அவரிடத்துல நீங்க இன்றைக்கு விண்ணப்பம் செய்வீர்களானால் உங்க விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படும். உங்க விண்ணப்பத்திற்கு சீக்கிரம் பதில் கிடைக்கும். ஏசப்பா, என்னுடைய சுயத்திலிருந்து என்னை விடுதலை செய்வீரா, என்னுடைய பாவ காரியங்களிலிருந்து என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். இன்னும் என்னை நீதிமானாக்கி போடும். பிசாசின் பிடியிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும். சின்ன சின்ன விஷயங்களிலே கோபப்பட்டிருக்கலாம். இந்த கோப காரியங்களிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும். நான் அடிக்கடி கோபப்படுறேன்ப்பா. இந்த கோபத்திலிருந்து என் மனைவி பிள்ளைகள் மேல எரிஞ்சு விழுகிறேன். இந்த எரிச்சலின் ஆவி என்னை விட்டு அகன்று போகணும்.
ஏசப்பா இந்த எரிச்சலின் ஆவியை எடுத்து போடுங்கப்பா. எனக்கு சமாதானத்தின் ஆவியை தாரும். இந்த எரிச்சலின் ஆவி எனக்கு வேண்டாம், அது எனக்கு சமாதானம் தரவில்லை. ஏசப்பா இந்த எரிச்சலின் ஆவியை எடுத்து போடுங்கப்பா. ஒருத்தருக்குள்ள இருக்கிற அந்த எரிச்சலின் ஆவி நான் பார்க்கிறேன், எப்பவும் உங்களுக்குள்ள அது குடியிருந்து கொண்டு இருக்கிறது. ஏசப்பா அந்த எரிச்சலின் ஆவியை எடுத்து போடுங்கப்பா. என் சரீரத்தில் அது வேண்டாம், என் குடும்ப அமைதியை கெடுக்கிறது, என் குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்து போடுகிறது. அந்த எரிச்சலின் ஆவியை ஏசப்பா நீர் எடுத்து போடுங்கப்பா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க என்னைக்கு ஒப்பு கொடுங்க, உங்க குடும்பத்துல இதை விட ஒரு பெரிய சமாதானம் உண்டாக போகிறது. உங்க எரிச்சலின் ஆவி உங்க குடும்பத்தை சரியா வாழ விட மாட்டேங்குது. சின்ன பின்னமா செதறடித்து கொண்டு இருக்கிறது. பிள்ளைகள் மத்தியில உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இல்லை, மனைவி மத்தியில ஒரு நல்ல பேர் இல்லை. அந்த எரிச்சலின் ஆவினால வருகிற துன்பங்கள் மாறணும். ஏசப்பா நீர் எடுத்து போடுங்க என்னை விட்டு அந்த எரிச்சலின் ஆவி வேண்டாம். என் குடும்பத்தை நடத்துவதற்கு அந்த எரிச்சலின் ஆவி தேவையில்லை. அந்த சமாதானத்தை கெடுக்கிற எரிச்சலின் ஆவி எனக்கு வேண்டாம். ஏசப்பா அந்த எரிச்சலின் ஆவியை எடுத்து போடுங்கப்பா. சமாதானத்தின் ஆவியை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஏசப்பா இந்த ஒருத்தர் மனசுல ரொம்ப வேதனையோடு வந்திருக்கீங்க. ஒரு இனம் புரியாத ஒரு கவலை, நான் எப்படி வாழப் போகிறேன், நான் எப்படி இனி உலகத்தில் எப்படி ஜீவிக்க போகிறேன் என்கிற ஒரு சூழ்நிலையோடு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்க மனக்கவலையை அழிப்பார். உங்க மனக்கவலை அழிக்கிறார். இன்றைக்கு உங்க மனதில் இருக்கிற அந்த கவலையை போக்க வல்லவராய் இருக்கிறார். தேவ வல்லமை உங்களை தொடுகிறது. தேவ வல்லமை உங்களை தொடுகிறது. இன்னைக்கு உங்க இருதயத்துல இங்க வரும்போது சமாதானம் இல்லாமல் வந்தீங்க. இங்க இருந்து புறப்பட்டு போகும்போது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தெய்வீக சமாதானம் உங்களை நிரப்புகிறது. தெய்வீக சமாதானம் உங்களுக்குள்ள நிரப்பி வழிகிறது. இன்னைக்கு வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஏசப்பா இந்த சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. என் சரீரத்துல சமாதானம் இல்லாமல் வந்தேன், இதோ இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போகும்போது எனக்கு ஒரு சமாதானத்தை தாரும் என்று சொல்லி கேளுங்க. உங்க சரீரத்திலையும் உங்க குடும்பத்திலும் ஒரு சமாதானத்தை தேவன் தருவார். உங்க குடும்பத்துல இருக்கிற மன கஷ்டங்கள் நீங்கும். உங்க மன கஷ்டத்தை தேவன் போக்க வல்லவராய் இருக்கிறாரே. இன்னைக்கு வல்லமை இறங்கட்டும். இன்னைக்கு ஒரு வல்லமை இறங்கட்டும். சமாதானத்தை தருகிற தேவன் சமாதானத்தை தருவார். இன்னைக்கு ஒரு வல்லமை இறங்குகிறது. இந்த இடத்துல ஒரு வல்லமை இறங்குகிறது. தேவ வல்லமை, தேவ வல்லமை அக்கினி இறங்கட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்கப்பா. வேலையின் சமாதானத்தை தந்திரணும். ஏசப்பா அப்படி வல்லமை இறங்கட்டும். எங்கெங்க அப்ளிகேஷன் கொடுத்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஆர்டர் வர நீர் கிருபை செய்யுங்கப்பா. நல்ல இடத்துல கிடைக்க, வேலை கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா அப்படி கிருபை கிடைக்கட்டும். அப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் தலைவலினால பயங்கர அவதிப்படுறீங்க. ரொம்ப நாளா இருந்து அந்த தலைவலியினால வேதனை அடைந்து கொண்டே இருக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு அந்த தலைவலியை போக்குகிறாரு. வல்லமை இறங்குது பாருங்க. அந்த ஒற்றை தலைவலி உங்களை விட்டு நீங்குகிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய கரம் உங்களை தொடுது. இன்னைக்கு கர்த்தருடைய கரம் தொடுகிறது. அந்த ஒற்றை தலைவலி இன்னைக்கு நீங்குகிறது பாருங்க. எத்தனையோ வருஷ காலமாய் இருந்த அந்த தலைவலி இப்போது நீங்குகிறது. 16 வருஷ காலமாய் இருந்து போராடின அந்த போராட்டத்தின் கிரிகள் உங்க குடும்பத்துல அலக்கழித்துக் கொண்டு இருந்த அந்த அலக்கழிப்பின் ஆவி வெளியேறுகிறது. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஏசப்பா இன்னைக்கு அந்த விடுதலை உண்டாகட்டும். அந்த தலைவலி நீங்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா ஒரு நீக்கம் உண்டாகட்டும். கர்த்தருடைய வல்லமை தொடட்டும், கர்த்தருடைய வல்லமை தொடட்டும். இன்னைக்கு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க தொடுங்கப்பா. எல்லா பலவீனங்களை நீக்கி போடுங்க ஆண்டவரே. இயேசுவே கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. உங்க இருதயம் திறக்கப்படட்டும், உங்க இருதயம் திறக்கப்படட்டும். இன்னும் இருமாப்பா இல்லாதபடி உங்க இதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றுங்க, ஊற்றுங்க. உங்க கவலைகள் எல்லாம் ஆனந்த கழிப்பாக தேவன் மாற்ற முடியும். அவருடைய சமூகத்துல உங்க கவலையை ஊற்றுங்க, ஊற்றுங்க, ஊற்றுங்க. இன்னும் உங்க மனக்கதவுகள் திறக்கப்படட்டும், மனக்கதவுகள் திறக்கப்படட்டும், மனக்கதவுகள் திறக்கப்படுவதாக. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்காமல் ஒருவரும் வீணாய் போகக்கூடாது ஆண்டவரே. ஏசப்பா நீர் வந்து இந்த ஆலயத்துல தங்கியிருக்கீங்கப்பா. இன்னைக்கு நீங்க தொடுங்கப்பா. ஒருத்தரும் வீணாய் போகக்கூடாது ஆண்டவரே. வெறுமையாய் போகக்கூடாது. மன நிறைவோடு இங்கிருந்து போகணும் ஆண்டவரே. ஏசப்பா வாடகை வீடு கிடைக்காதவர்கள் வாடகை வீடு கிடைக்கணும் ஆண்டவரே. இயேசுவே இன்னைக்கு தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. எல்லாவற்றையும் நீ மன கஷ்டங்களை நீ போக்குகிறவர். இன்னைக்கு போக்குங்கப்பா. மன தைரியத்தை கொடுங்கப்பா. இன்னைக்கு வல்லமை இறங்கட்டும். குடும்பத்துல ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. தெய்வீக வல்லமை இறங்கட்டும். நோய்கள் நீங்கட்டும், நோய்கள் நீங்கட்டும். இப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் இயேசுவே நீர் மாற்றங்களை கொண்டு வாரும். நீக்கத்தை தாரும், சமாதானத்தை தாரும்,
சமாதானத்தின் தேவனே, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை தருவேன் என்று சொன்னீரே. உடைய சமாதானத்தை கட்டளையிட ஆண்டவரே. மனக்கவலைகளை போக்குகிறது, இனம் புரியாத கவலைகளை நீக்கும் ஆண்டவரே. இருதயத்துல மனப்பாரத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. மனப்பாரம் நீங்கட்டும், மன கவலைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. புதிய காரியங்களை மனதில் வைக்க ஆண்டவரே. இயேசுவே, நீர் இறங்கும். கண்ணீரோடு ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஆண்டவரே, என் கவலைகள் நீங்கட்டும், என் கவலைகள் நீக்கி போடுங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. அடுத்த முறை நான் சாட்சியாய் நிற்க எனக்கு உதவி செய்யப்பா. என் மேல் இறங்கும் ஆண்டவரே. என் மேல நீர் உடைய கிருபையை அனுப்பும் ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க கேளுங்க. கர்த்தர் நேரத்துல விரிவாய் உங்க வாயை திறந்து கேட்கும் போது கர்த்தர் உங்க கண்ணீரை பார்க்கிறாரு. மற்றவர்கள் பார்க்காதீங்க. உங்க வேதனை, உங்க கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீரோடு கேளுங்க. நிறைய பேர் சமாதானம் இல்லாம வந்திருக்கு. ஆண்டவர் பார்க்கிறார். அப்பா, என் மகள் என்கிட்ட கேட்க மாட்டாளா, என் மகள் என்கிட்ட கேட்க மாட்டாளா? மனதுருகி அவரிடத்துல நீங்க கேட்கும் போது கர்த்தர் உங்களை உதவி செய்வார், உதவி செய்வார். நீங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் இந்த தேவனுடைய சமூகத்துல அவரிடத்துல நீங்க ஊற்றி கண்ணீரோடு கேட்கும் போது கர்த்தர் உதவி செய்வார். வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். தகப்பனே, நீர் விடுதலை கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பா. எல்லாம் அந்தகார சக்திகளை நிர்மூலமாக்குகிறேன். வீட்டில் சண்டை சச்சரவுகள் நீங்கட்டும். இயேசுவின் ரத்தத்தை கொண்டு ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறேன். இப்பொழுதே அந்த வல்லமை இறங்கட்டும், இப்பொழுதே அந்த வல்லமை இறங்கட்டும். எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகி போகட்டும். எல்லா கட்டுகளும் விலகி ஓடட்டும். பிசாசு கைகளை ஓங்கி ஒரு குடும்பத்தை அடிக்கிறதை பார்க்க அந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் உண்டு பண்ணுகிறான். இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு கட்டளை எடுக்கிறேன். உன் கையும் எல்லாவற்றையும் எடுத்துட்டு ஓடிப்போம். சாத்தானே, இயேசுவின் நாமத்தினால உனக்கு உத்தரவிடுகிறேன். எந்த குடும்பத்தையும் உன் சீரழிக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அந்த குடும்பத்தை விட்டு விரட்டுகிறேன். இனி அந்த குடும்பத்தை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது. இயேசுவின் வல்லமை இப்பொழுதே உன்னை துரத்துவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அந்த குடும்பத்தை விட துரத்துகிறேன். வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். எல்லா தடைகளும் நீங்கி போகட்டும். கர்த்தர் இன்றைக்கு அற்புதமாய் இறங்கினபடினால், அற்புதமாய் இறங்கினபடினாலே இன்றைக்கு நீர் சமாதானத்தை தந்தபடினால் உனக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க. மீதியான நேரத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. சகல துதி கன மகிமை எல்லாம் இருக்கு. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.